ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக மெடிவல் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியட் வந்துச்சு. ஸோ அந்த மெடிவல் பீரியடில் என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தனேட்ஸ், ராஜ்பூட்ஸ், இந்த மாதிரி நிறைய கிங்டம்ஸ் வந்து சண்டை போட்டு வேறு வேறு கிங்டம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு கண்டினியூஸாக. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்ட மெடிவல் பீரியடை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டன் எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம புரிஞ்சிக்கணுன்னா அதுக்கு என்னெல்லாம் சோர்ஸஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சிவிலைசேஷன் வந்து இந்தியாவில் எமர்ஜ் ஆச்சு. அந்த சிவிலைசேஷன் பேர் என்னது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றது தான். ஸோ அந்த சிவிலைசேஷனில் இருக்கிற சைட்டெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, அந்த சைட்டில் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அங்கே வர்ஷிப் எப்படி இருந்திருக்கு, மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா வேதிக் பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு காஸ்ட் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இங்கே வந்துட்டு வாழ்ந்த மக்கள் வேதாஸ் அப்படின்ற 4 புக்ஸை வச்சு தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது படி தான் இந்த மக்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை தான் வந்துட்டு வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மகாஜனபதாஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி பார்க்குறோம். ஸோ ஒரு அக்ரேரியன் சொசைட்டியாக இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஜனபதாஸ், மகாஜனபதாஸ் அப்படின்னு ஒரு கிங்டம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பேரலாக புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்னு 2 ரிலீஜன் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதை தான் வந்துட்டு நம்ம ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்ற கிளாஸில் பார்த்தோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா மௌரியன் எம்பையர் அப்படின்ற ஒரு எம்பையரை பற்றி பார்த்தோம். ஸோ சந்திரகுப்த மௌரியா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய டெரிட்டரியை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம மௌரியன் எம்பையர் அப்படின்றதில் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்னு சவுத் இந்தியாவில் வந்து என்ன கிங்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூவேஷனாக வந்துட்டு குப்தா பீரியட் அப்படின்ற ஒரு பீரியட் இருக்குது. ஸோ அந்த குப்தா பீரியடில் வந்து என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த குப்தா பீரியட்லேருந்து டிரான்சிஷன் ஆகி எப்படி மெடிவல் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சங்கம் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கிங்டமாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா குப்தா எம்பையர் அப்படின்றது தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து மௌரியன் எம்பையர் அப்படின்ற ஒரு எம்பையரை பற்றி பார்த்தோம். சந்திரகுப்த மௌரியா, அசோகா இந்த மாதிரியான கிரேட் கிங்ஸ் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் மொத்தமாக வந்து ஆண்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க எம்பையர் அழிஞ்சதுக்கப்புறமா சதவாஹனாஸ், குஷனாஸ் அப்படின்னு 2 எம்பையர் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சவுத் ரீஜன்லேயும் இவங்க வந்துட்டு நார்த் ரீஜன்லையும் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கிங்டம் வந்து டிஃபீட் ஆனதுக்கப்புறமா முருந்தாஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வராங்க. இவங்களையும் டிஃபீட் பண்ணிட்டு வர ஒரு எம்பையரை தான் நம்ம குப்தா எம்பையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குப்தா எம்பையர் வந்து எப்போ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AD 275 அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து சவுத்தில் ரூல் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து நார்த்தில் ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நார்த் அண்ட் சவுத் ரெண்டுத்தையுமே யுனைட் பண்ணி ஒரே பொலிட்டிக்கல் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்துட்டு குப்தா எம்பையரோட ஸ்பெஷாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த குப்தா எம்பையரில் வந்து இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸாக இவங்க எல்லாம் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீகுப்தா அப்படின்றவர் தான் இந்த குப்தா எம்பையர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்த ரூலர் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜா அப்படின்றது தான். ஸோ அந்த கடோத்கஜாக்கு அப்புறம் வந்த முக்கியமான எம்பரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 1 அப்படின்றவர் தான். ஸோ இவர் தான் வந்துட்டு வயலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணி இருக்கிற எல்லா காண்டினென்ட்ஸ் எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தா அப்படின்றவங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி வந்த நெக்ஸ்ட் ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரகுப்தா 2 அப்படின்றவங்க தான். ஸோ இவங்களுக்கு அப்புறமா வர முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா அப்படின்றது தான். ஸோ நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவுக்கு குமாரகுப்தா தான் தந்திருக்காரு. அந்த பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டிக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்றது தான். ஸோ ஒரு ஃபாரின் இன்வேடர் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியை எரிச்சிட்டாங்க. இதோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி மொத்தமாக எரிஞ்சு முடியறதுக்கே வந்து மாத கணக்கில் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டியை கட்டி அந்த யூனிவர்சிட்டியில் ஃபாரின்லேருந்து நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷனை வந்து ஃபார்ம் பண்ணது குமாரகுப்தா தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதில் வந்து லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா அப்படின்றவர் தான்.
ஸோ இந்த மொத்த குப்தா டைனாசிட்டியும் வந்து எண்டுக்கு வந்தது வந்து ஸ்கந்தகுப்தா அப்படின்றவரோட பீரியடில் தான். ஸோ இந்த குப்தா எம்பையர் அப்படின்றது வந்து இந்த ஸ்கந்தகுப்தா அப்படின்ற ஒரு ரூலரோட பீரியடில் தான் வந்து ஃபுல்லாக நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து குப்தா எம்பையரோட ஹைலைட்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் கவனிக்க மட்டும் செய்யுங்க, அப்படியே நீங்கள் நோட்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இதுக்காக உங்கள் கையில் வந்து ஒர்க் ஷீட்ஸ்ன்னு நாங்கள் கொடுத்துருப்போம், அதை பார்த்து நீங்கள் அப்புறமா நோட்ஸ் படிச்சுக்கலாம். இப்போது இந்த கதை வந்து என்ன சொல்லுது, இதோட கான்செப்ட் எப்படி போகுது, இந்த மாதிரி மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த குப்தா எம்பையர் அப்படின்றதோட நம்மளுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து முடிவடையுது. இதுக்கப்புறமா நம்ம மெடிவல் இந்தியாவை பற்றி படிக்க போகிறோம். ஸோ மெடிவல் இந்தியா வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் சேஞ்சை வந்து எதிர்நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கு அப்படின்னா, கடல் கடந்து வந்து எல்லாருமே வணிகம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கல்ச்சரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கல்ச்சரையும் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற ஆட்கள்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த டைம் பீரியடில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th சென்ச்சுரியிலேருந்து 18th சென்ச்சுரி வரைக்கும் நிலச்சி இருந்திருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எம்பையர்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை வந்து நிறைய எம்பையர்ஸ் வந்து அழிஞ்சும் போயிருக்கு. ஸோ அந்த மெடிவல் இந்தியாவில் வந்து அதே மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கூட உருவாயிருக்கு. ஸோ நம்ம நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டிஸ், நிறைய மான்யூமெண்ட்ஸ், கல்லறைகள் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மெடிவல் பீரியட் தான். ஸோ இப்போ வர மெடிவல் ரூலர்ஸ் பற்றி நீங்கள் படிக்கும்போது, ஒரு மெடிவல் ரூலர் வந்து என்ன கட்டியிருக்காங்க, அவங்க டைமில் வந்து காயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, அந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யுனெஸ்கோ சைட்டாக இருக்குன்னா அப்போ அதை வந்து எந்த டைமில் கட்டியிருக்காங்க, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு வந்து மெடிவல் இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் கட்டின சில இம்பார்ட்டண்ட்டான மான்யூமெண்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதுப் மினார், ஹம்பி, தாஜ்மஹால், இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு. ஸோ ஹியூமன் சிவிலைசேஷனுக்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா தான் அந்த மான்யூமெண்ட்டுக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் மெடிவல் பீரியடில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அதே மாதிரி இந்த மெடிவல் பீரியடில் வந்துட்டு ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் கூட நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து இந்த பீரியட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேரலாக வந்து 2 எக்ஸ்ட்ரா மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்னா என்னது அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மெடிவல் இந்தியாவில் வந்து என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர்லி மெடிவல் பீரியடில் வந்து என்னெல்லாம் கிங்டம்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்புட் கிங்டம்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லுவாங்க. ஸோ இந்த கிங்டம்ஸ்குள்ளேயே வந்து நிறைய ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. அந்த ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரகூட்டாஸ், பிரதிஹாராஸ், பாலாஸ், சாளுக்கியாஸ் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியாவை வந்து ஆண்டிருக்காங்க. சவுத் இந்தியாவில் வந்து சோலாஸ் அப்படின்றவங்க வந்து நிலச்சி இருந்திருக்காங்க. ஸோ இந்த கிங்டம்ஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆன டைமில் வந்துட்டு நம்மளுக்கு பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்ஸ் அப்படின்னு 2 ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பக்தி மூமெண்ட் வந்துட்டு சவுத் இந்தியாலையும், சூஃபி மூமெண்ட் வந்துட்டு முஸ்லீம் கம்யூனிட்டிஸில் நார்த் இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வர பீரியடில் வந்து டெல்லி சுல்தனேட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த டெல்லி சுல்தனேட்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் டைனாசிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமுல்க் டைனாசிட்டி, கில்ஜி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி, சையத் டைனாசிட்டி அண்ட் லோடி டைனாசிட்டி. ஸோ இவங்க எல்லாரையும் குரூப் பண்ணி தான் நம்ம டெல்லி சுல்தனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு அப்புறமா ஒரு சவுத் இந்தியாவில், அதாவது இப்போ ப்ரெசன்ட் டே ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்த மாதிரியான ரீஜியனில் வந்துட்டு விஜயநகர எம்பையர் அப்படின்ற ஒரு எம்பையர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு முகல் எம்பையர் அப்படின்ற ஒரு எம்பையரை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த முகல் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆகிற டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு வந்து பெங்காலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்படி இந்தியாவை வந்து மொத்தமாக கேப்சர் பண்ணாங்க, காலனைசேஷன் வந்து எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து எப்படி போச்சு, இதை எல்லாத்தையும் படிக்கிறது தான் நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெடிவல் பீரியடில் இந்த டைனாசிட்டிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜ்புட் கிங்டம் அப்படின்றவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராஜ்புட் கிங்டம்லேயே வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கிங்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ராஷ்டிரகூட்டாஸ், பிரதிஹாராஸ், பாலாஸ், சாளுக்கியாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்.
இதில் இம்பார்ட்டண்ட்டான ரூலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிஹாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்துட்டு எந்த இடத்தெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. ஸோ ரெஸ்பெக்டிவ்லி பிரதிஹாரா வந்துட்டு நார்த் இந்தியாவையும், ராஷ்டிரகூட்டாஸ் வந்து சென்ட்ரல் இந்தியாவையும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த நார்த் இந்தியாவில் நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம், இந்த சைடில் வந்து க்ரீக் இன்வேடர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேறு வேறு இன்வேடர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ இந்த பிரதிஹாராஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அராப் இன்வேஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் தடுத்து நம்ம இந்தியன் எம்பையரை வந்து இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் இந்த கிங்டமோட ஸ்பெஷாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ராஷ்டிரகூட்டாஸ் இருந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய கல்லை வந்து குடஞ்சி அதுலேருந்து ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த பிரம்மாண்டமான கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த மகாராஷ்டிராவில் வந்து கைலாஷா டெம்பிள் அப்படின்னு சிவனுக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராலையுமே சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இவங்க நடத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ராஷ்டிரகூட்டாவுடைய ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோழா டைனாசிட்டி பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம யாரை பற்றி பார்த்தோம், ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிருஹதீஸ்வரா கோயில் அப்படின்னு தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஸோ இவருக்கு அப்புறமா வர ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட்டையும் தாண்டி கடல் வழியாக வந்து வணிகம் பண்ணியிருக்காரு. வேறு வேறு கண்ட்ரீஸை போய் கான்குவர் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், இல்லை அவங்க கூட ட்ரேட் வச்சுக்கிறதாகவும் இருக்கட்டும், சவுத் இந்தியாவிலேருந்து ராஜேந்திர சோழா அப்படின்றவர் தான் இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு சோழா டைனாசிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன குரூப் ஆஃப் பீப்புள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தனேட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ இவங்களில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கிங்டம்ஸ் என்னென்ன இருக்குது, இவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரீஃப் டெஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெல்லி சுல்தனேட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங்டமாக நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா மாமுல்க் டைனாசிட்டி அப்படின்றவங்க தான். ஸோ இந்த மாமுல்க் டைனாசிட்டியை வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு ரூலர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த டெல்லி சுல்தனேட் அப்படின்ற ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு வந்து வித்துட்ருக்காரு. ஸோ இவர் தலைமையில் தான் குதுப் மினார் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை வந்து இந்தியாவில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸை வந்துட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. இவருக்கு அப்புறமா வர இல்துமிஷ் அப்படின்ற ரூலர் வந்துட்டு இந்த குதுப் மினாரை கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ இவங்க டைமில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சராக வந்துட்டு நம்ம இந்த குதுப் மினாரை தான் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறமா கில்ஜி டைனாசிட்டி அப்படின்னு ஒரு டைனாசிட்டி வருது. ஸோ இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டெரிட்டரியை வந்து எப்படியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மெடிவல் பீரியடில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியல் அலையன்ஸ் வச்சு எப்படி நம்ம எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையை வந்துட்டு நிறைய இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் ஒரு கிங்டமில் வந்து ஒரு பிரின்சஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரின்சஸை கல்யாணம் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கிங்டம் கிடைக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து நிறைய பிரின்சஸஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி எம்பையர் கேப்சர் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இந்த பீரியடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கில்ஜி டைனாசிட்டியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இல்லை ஒரு ஒரு நிலத்துக்குமே தனித்தனியாக வந்து வரி வந்து சேகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பாண்டியாஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பாண்டியாஸோட கேபிட்டல் சிட்டியான மதுரையை வந்து இவங்க கான்குவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டியாஸை வந்து மொத்தமாக டிஃபீட் பண்ணது அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து இந்த கில்ஜி டைனாசிட்டி அப்படின்ற ஒரு டைனாசிட்டிக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கிங்டம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா துக்ளக் டைனாசிட்டி அப்படின்ற ஒரு டைனாசிட்டியை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த துக்ளக் டைனாசிட்டியை வந்து யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்றவர் தான். ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்ற ஒரு ஆட்சியாளர் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் கேபிட்டல் சிட்டி தௌலதாபாத் அப்படின்ற ஒரு ஊரை வந்துட்டு வேறு ஒரு சிட்டிக்கு மாற்ற போகிறதா அறிவித்தார். ஸோ ஒரு கேபிட்டல் சிட்டியை வந்து வேறு ஒரு சிட்டிக்கு கம்ப்ளீட்டாக மாற்றணுன்னா அதுக்கு எவ்வளோ ரெசோர்ஸஸ் வந்து தேவைப்படும், எவ்வளோ செலவு இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ சென்னையை வந்துட்டு திடீர்னு கன்னியாகுமரி தான் கேபிட்டல் தமிழ்நாடுக்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் ஷிஃப்ட் பண்ணணும்,
அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகும், இந்த மாதிரி இந்த டைம்லேயே மாற்றுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் குதிரையில் தான் போக முடியும், பல்லாக்கில் போக முடியும், இல்லைனா நடந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேபிட்டல் சிட்டியை மாற்றுறதுக்குள்ளேயே வந்து அவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபெயிலியரை வந்து சந்தித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படின்றவர் தான். அதே மாதிரி இவர் கரன்சியையும் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். இப்போ ஒரு கரன்சியை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கணும். இப்போது ஒரு 10 ரூபா நோட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு யூனிக் சீரியல் நம்பர் இருக்கும். அதனால் அதை வந்து யாருமே வந்து டூப்ளிகேட்டாக பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிக் வேல்யூ இருந்தால் தானே அந்த கரன்சி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கரன்சியெல்லாம் மாற்றிக்கிட்டே வந்திருக்காரு. ஸோ இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அவங்க வீட்லேயே வந்து ஈஸியாக கரன்சிஸ்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து நிறைய காசெல்லாம் இருந்திருக்கு. அதனால் இவர் எக்கானமி வந்து நிறைய கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து முகமது பின் துக்லக் அப்படின்ற ஆட்சியாளர் டைமில் தான் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து துக்லக் டைனாசிட்டியோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ டெல்லி சுல்தனேட்ஸில் வந்துட்டு லாஸ்ட் டைனாசிட்டியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா சையத் அண்ட் லோடி டைனாசிட்டிஸ் அப்படின்னு 2 டைனாசிட்டிஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த பீரியடில் வந்து தான் டெல்லி சுல்தனேட்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிங்டம் வந்து டிக்ளைனை சந்திச்சிருக்கு. இதே டைமில் வந்துட்டு முகல் எம்பையர் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு சையத் டைனாசிட்டியை வந்து யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசிர் கான் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து டெல்லியை கேபிட்டல் சிட்டியாக வச்சு ஆட்சி செஞ்சுருக்காரு. இதுக்கப்புறமா லோடி டைனாசிட்டி அப்படின்னு ஒரு டைனாசிட்டி வருது. இதை வந்து யார் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுல் லோடி அப்படின்றவர் தான். ஸோ இவரும் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு அப்புறம் வர இப்ராஹிம் லோடி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற ஒரு பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பாபர் அப்படின்ற ஒரு முகல் எம்பையர்கிட்ட இவர் தோற்று போகிறாரு. அதோடு வந்து இந்த டெல்லி சுல்தனேட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து மொத்தமாக அழிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம முகல் எம்பையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலத்துலேயும் இவங்க நடுவில் இருக்காங்க, இந்தியாவிலையும் இவங்க வந்து நடுவில் ஒரு எம்பையர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஜயநகர் எம்பையர் வந்துட்டு யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரா அண்ட் புக்கா அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து எங்கே வந்து அவங்க கேபிட்டல் சிட்டியை வச்சுருக்காங்க அப்படின்னா ஹம்பி அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ அந்த ஹம்பி எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சருக்காக தான் இப்போ வரைக்குமே ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த கிங்டமில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா அப்படின்றவர் தான். ஸோ இவரோடைய ஒரு மினிஸ்ட்ரியில் இருந்தவர் தான் தெனாலிராமன் அப்படின்றவர். ஸோ இந்த தெனாலிராமன் பற்றி நீங்கள் சின்ன வயசில் வந்து ஸ்டோரிஸ் படிச்சிருப்பீங்க. இவரோட விட் அண்ட் ஹியூமர் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்கு, இவரோட அறிவு வந்து எந்த அளவுக்கு இந்த எம்பையருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயர் இருந்த டைமில் தான் வந்துட்டு இந்த தெனாலி இருந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மிலிட்ரி கான்குவெஸ்ட்டை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எம்பையர் வந்துட்டு சவுத் இந்தியாவில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சவுத் இந்தியாவிலேருந்து வேறு ஸ்டேட்ஸுக்கு வந்து எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி லிட்ரேச்சருக்கும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு இவர் விஜயநகர் எம்பையருக்கு பண்ண இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த முகல் எம்பையர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான எம்பையர் வந்துட்டு விஜயநகர் எம்பையருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எம்பையரில் வந்து யார் முக்கியமான ரூலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அப்படின்றவர் தான். ஸோ பாபர் அப்படின்றவர் தான் இந்த முகல் எம்பையருக்கே வந்து அடித்தளம் அமைச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற ஒரு பேட்டிலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டெல்லி சுல்தனேட்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க டிஃபீட் ஆனதுக்கப்புறம் பவர்ஃபுல் கிங்டமாக எமர்ஜ் ஆனவங்க தான் இந்த முகல் எம்பையர் அப்படின்றவங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அக்பர் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் வந்து பிக்சருக்குள்ளே வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் வந்து இங்கே எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்த பீரியடில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இஸ்லாம் அப்படின்ற ஒரு ரிலீஜன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இது போக நம்மளுக்கு பேரலாக வந்து கிரீக் எம்பையர் இருந்திருக்கு, ஹிந்துவிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் கோ எக்ஸிஸ்ட் ஆகும்போது எல்லா கல்ச்சர்ஸையும் நம்ம மதித்து வாழணும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் தான் எல்லா கிங்டம்ஸும் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அதனால தான் வந்துட்டு இவர் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது போக வந்துட்டு ஷாஜஹான் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர் இருந்திருக்காரு. ஷாஜஹான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் தான் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு பெரிய வண்டரை வந்து கட்டினார்.
ஸோ லாஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா அவுரங்கசீப் அப்படின்றவரை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த அவுரங்கசீப் அப்படின்றவர் வந்து சில பாலிசிஸ்லாம் கொண்டு வராரு. இந்த பாலிசிஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததால் இந்த முகல் எம்பையர் வந்து அப்படியே கிராஜுவலாக டிக்ளைனை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பீரியடில் வாழ்ந்த இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் இவங்க எல்லாம் தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாபர் வந்து பிக்சருக்குள்ளே வராரு. அதுக்கப்புறமா அவர் சன் ஹுமாயூன் அப்படின்றவர் வராரு. இவரோட சன் அக்பர் வராரு. ஸோ அக்பருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஸோ இந்த முகல் எம்பையரில் வந்து இவங்கள தான் இம்பார்ட்டன்ட் கிங்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த முகல் எம்பரரில் வந்து ஃபர்ஸ்ட் ரூலராக இருந்தவர் வந்துட்டு பாபர் அப்படின்றவர் தான். ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து வின் பண்ணி தான் இவர் இந்த முகல் எம்பரரை வந்து பவர்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலராக வந்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா அக்பர் அப்படின்ற ஒரு ரூலரை தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ரிமோனியல் அலையன்ஸ் மூலயமா கிங்டம்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த முகல் எம்பையரில் வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராக்டிஸை வந்து இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பேஸ் பண்ணி ஒரு மூவி கூட எடுத்திருக்காங்க, ஜோதா அக்பர்னு. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு சீன் ஆச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அக்பரோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்காரு. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், எமர்ஜென்சி டைமில் வந்து அவங்க நல்லா நிலச்சி இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு வரி வந்து செலுத்தணும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவர் ஸ்ட்ராங்காக ரெகுலேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காக இவர் நிறைய பாலிசிஸும் கூட கொண்டு வந்திருக்காரு. இதுதான் வந்து அக்பருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரூலராக வந்து நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்ற ஒரு ரூலர் தான். ஸோ இவர் டைமில் தான் வந்துட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப நிறைய ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. ஸோ இவர் டைமில் என்ன அப்படி பெரிய ஆர்கிடெக்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு பெரிய மான்யூமெண்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த தாஜ்மஹால் வந்து யாரோட நினைவாக கட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மும்தாஜ் மெஹல் அப்படின்றவங்களோட நினைவாக தான் இந்த தாஜ்மஹாலை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது போக வந்துட்டு ரெட் ஃபோர்ட், அப்புறம் டெல்லியில் இருக்கிற ஜமாய் மஸ்ஜித், இது எல்லாத்தையும் கூட இந்த ஷாஜஹான் பீரியடில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிங்கோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்க்குறோன்னா அவுரங்கசீப் அப்படின்றவர் தான். ஸோ இந்த அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய எக்ஸ்பேன்ஷன் பாலிசிஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் கிங்டம் வந்து எவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்டர்னல் பாலிசிஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக வச்சுருந்துருக்காரு. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர்லேயே வந்து நிறைய கலவரங்கள்லாம் உண்டாகுது. ஸோ இதனால் வந்துட்டு அவுரங்கசீப்போடைய டெரிட்டரி வந்து கொஞ்சம் வீக்காக ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அக்பர் கொண்டு வந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து ரிவர்ஸ் பண்ணுறாரு. அதாவது இஸ்லாமிக் லாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்றத வந்து அப்படியே கிராஜுவலாக கம்மி பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருந்த ஒரு எம்பையர் வந்து ஏதோ ஒரு டைமில் அழிவை நோக்கி போகும் இல்லையா. ஸோ அந்த அழிவு நோக்கி போகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வரி செலுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அந்த வரியை வந்து எப்படி செலுத்த வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியான வரியும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமான வரியும் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டியை வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்ஸஸ் வந்து நிறைய வந்து செலுத்த சொல்லியிருக்காங்க மக்கள் எல்லாரையும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 100% வந்து நீங்கள் வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 50% வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்படி கொண்டு வரும்போது அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா. ஸோ இதனால் வந்து இன்டர்னல் கிளாஷஸ் எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றத ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. செகண்ட் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சோஷியோ ரிலீஜியஸ் காசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்பர் பீரியடில் வந்துட்டு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அதாவது எல்லா ரிலீஜனில் இருக்கிற மக்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி வச்சுருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வர எம்பரர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்லாம் ரிலீஜன் தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சைடாக ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மற்ற பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்கும் இல்லையா, இந்த ஜெயினிஸ் டெம்பிள், ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் எல்லாம் அழிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே வந்து கிளாஷஸ் வருது. ஸோ இதை கூட ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க இந்த பீரியடோட டிக்ளைனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் காஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வம்சா வழியாக வந்து ஆண்மகன் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஆட்சி செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ இந்த லினியேஜ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆள் இல்லாததுனால இந்த எம்பையர் வந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆகிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ரீசனை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மிலிட்ரி காசஸ் அப்படின்னு ஒரு காஸ் கூட ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் கூட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ பிரிட்டிஷை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆர்மி, அவங்களோட டெக்னாலஜிஸ் தான். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இவங்க டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஸோ இதையும் ஒரு காரணமாக வச்சு தான் இந்த முகல் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் ஸ்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பிரம்மாண்டமாக ஃப்ளரிஷ் ஆன ஒரு முகல் எம்பையர் வந்து காலப்போக்கில் டிக்ளைனை நோக்கி போயிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம 2 ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் என்னது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பக்தி மூமெண்ட் அப்படின்றது வந்து சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து ஹிந்துவிசமை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆன ஒரு மூமெண்ட். இது வந்து எந்த டைமில் வந்து ப்ரெவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th செஞ்சுரியிலேருந்து 10th செஞ்சுரி வரைக்கும் பாப்புலராக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகிரியாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சைவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்துட்டு வைஷ்ணவைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவன் அண்ட் விஷ்ணுவை வந்து கும்பிட்றவங்கள 2 குரூப் ஆஃப் பீப்புளாக வந்து பிரித்து இந்த பக்தி மூமெண்ட் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அதே மாதிரி ரிலீஜியஸ் லீடர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பீரியடில் ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் பக்தி மூமெண்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. ஸோ பக்தி மூமெண்ட் வந்து என்ன பிலீவ் பண்ணுது அப்படின்னா காட் இஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை நோக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷுவலாக இருந்த ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியர் அப்படின்ற ஒரு பர்சன் தான். ஸோ பக்தி மூமெண்ட்டுக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான அடித்தளமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஃபி மூமெண்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த சூஃபி மூமெண்ட் அப்படின்றது வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்து வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லிம்ஸ், சுன்னி முஸ்லிம்ஸ் அப்படின்னு நிறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் தான் வந்து இந்த சூஃபியிசம் அப்படின்றது. ஸோ இந்த சூஃபியிசம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காஸ்ட் சிஸ்டமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 2 கான்செப்ட்ஸை வந்து இவங்க உள்ளே கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷரா, பேஷரா அப்படின்னு 2 கான்செப்ட்ஸை கொண்டு வராங்க. பாஷரா அப்படின்னா இந்த இஸ்லாம் மதத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க, இஸ்லாமிக் லாஸை வந்து கடைப்பிடிக்கிறவங்கள வந்து பாஷரா அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷரா அப்படின்னா வந்து இந்த சூஃபியிசம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் வருவாங்க இல்லையா, அந்த கல்ச்சர் மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி. ஆனால் அவங்க இஸ்லாமிக் லாஸ்க்கு வந்து கட்டுப்பட்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம பேஷரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி வந்து ஒரு பிரிவினையை வந்து உண்டாக்கி இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ், இவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க மியூசிக் மூலியமாக வந்து சூஃபியிசம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பக்தி மூமெண்ட் அண்ட் சூஃபி மூமெண்ட் தான் வந்து ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே டைமில் வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் கூட வந்துட்டு கோ எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் கூட இந்த டைமில் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுதான் வந்துட்டு மெடிவல் இந்தியாக்கான ஹைலைட்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வர்ற கிளாஸஸில் வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி உள்ளே வருது, பிரிட்டிஷ் பாலிசிஸ் வந்து காலப்போக்கில் எப்படி மாறுது, இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக எப்போவுமே பார்க்குற மாதிரி நேஷ்னல் நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு 30 trillion எக்கானமியை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோன்னா 2047 அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ 2047க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 2047 இயர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 100 years ஆக போகுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம டெவலப்பிங் இந்தியா அப்படின்ற ஸ்டேட்லேருந்து டெவலப்டு ஸ்டேட்டுக்கு வந்து மாறணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்க ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. அந்த ப்ராஜெக்ட் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் அட் 2047 அப்படின்றது தான். ஸோ அப்போ அந்த விக்சித் பாரத்னா என்னது, இந்த ப்ராஜெக்டை வந்து எதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எதுக்கு வந்து இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோகோடைய மீட்டிங் வச்சுருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து எல்லா ஸ்டேட்ஸோடைய சீஃப் மினிஸ்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நீத்தி ஆயோகில் நடந்த மீட்டிங்கில் தான் இந்தியா வந்துட்டு 30 trillion எக்கானமியை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 30 trillion எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்குன்னு சில பிளான் இருக்கணும் இல்லையா. எல்லா ஸ்டேட்ஸும் வந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த பிளானை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நேஷன் வைட் பார்ட்டிசிபேஷன். எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து அவங்களோட பங்கை வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அர்பன் லெவல், ரூரல் லெவல், பஞ்சாயத்து லெவல்னு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேஷ்னல் லெவல் வரைக்கும் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ண மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ரியாரிட்டிஸ் நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாரிட்டிஸ் அலைன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சில கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸும், அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுத்து 2047க்குள்ளே நம்ம 30 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்தி ஆயோக் அப்படின்ற பாடி தான். நீத்தி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் இருந்துச்சு. இந்த கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி டாப் டவுன் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் ரூட் லெவல்லேருந்து அப்படியே மேலே ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் போய் நேஷ்னல் லெவல் வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் பேர் தான் நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை 30 அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சு. ஸோ இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடுக்கு வந்து ரொம்ப ப்ரோனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மக்கள் வாழ்ந்தால் நிறைய ரெயின்ஃபால் வரும்போது கண்டிப்பாக இங்கே லேண்ட்ஸ்லைட் நடக்கும், அதனால் மக்கள்லாம் இந்த இடத்துல வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு நிறைய மழை பெஞ்சதால் அப்படியே இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் நடந்து நிறைய பேர் வந்து அவங்க உயிரை இழந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் என்ன நடந்துச்சு, இப்போ வரைக்கும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி சில ரவுண்டப்பை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலை 30 அன்னைக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 409 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில டவுன்ஸ்லலாம், இப்போ நீலகிரிஸ், கொடைக்கானல், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்துட்டு அதிகபட்சமாக 100 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 409 மில்லிமீட்டருக்கு பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து நிலச்சரிவு ஆரம்பித்து அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த சிட்டியை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த முண்டக்காய் அப்படின்ற சிட்டியில் வந்து ஃபுல்லாக மண் சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அப்படி நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரமலா அப்படின்ற டவுனில் வந்து மொத்தமாக இந்த டெப்ரி எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த வீடு, ஸ்கூல்ஸ் இது எல்லாமே மொத்தமாக அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியே இந்த இடத்துல வந்து நிறைய மட்டெல்லாம் செட்டில் ஆயிருக்கு. ஸோ இந்த மட்டிலே வந்து இன்னும் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆனிமல்ஸ் கூட இந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கும் இதே மாதிரி சில ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், நீல்கிரிஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்குமே மண் இருக்குது, நிலச்சரிவு வரத்துக்கு நிறைய சசப்டபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய மழை பெஞ்சது அப்படின்னா நிறைய இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளோட கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸுக்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்துட்டு ஒரு மார்னிங் டே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 30 and 31 வந்துட்டு ஒரு மார்னிங் டேவாக வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே உயிரிழந்தவங்களுக்காக. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல உயிர் இழந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுக்குறதாகவும், ஆக்சிடென்ட் ஆகி இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து 50,000 நிதி உதவி கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த நிதி உதவி போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்குமே இவங்க நிறைய கேம்ப்ஸில் போய் தங்கி இருந்து இப்போதைக்கு அவங்க லைஃப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு டெத் டோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 டெத் டோல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் இன்னும் மீட்டுக்கிட்டேவும் இருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து எக்ஸாக்டாக என்னது அப்படின்னு நம்ம யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஹுமாயூன் டூம்ப் அப்படின்னு நியூ டெல்லியில் ஒரு மான்யூமெண்ட் இருக்குது. இந்த மான்யூமெண்ட்டில் வந்துட்டு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக சங்கன் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த டைமில் எதுக்கு இதை இனாகிரேட் பண்ணுறாங்க, ஹுமாயூன் டூம்புக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இந்த மாதிரி சில விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹுமாயூன் டூம்ப் அப்படின்றது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து யுனெஸ்கோவால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு மான்யூமெண்ட். ஓகேவா.
ஸோ இது வந்து யாருக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் அப்படின்றவருக்காக ஒரு நினைவிடம் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் எம்ப்ரெஸ் பீகா பேகம் அப்படின்றவங்க தான் இதை பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு நினைவிடம் மாதிரி இதை அமைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் டைனாசிட்டியில் வந்து மற்ற கிங்ஸ் எல்லாருக்குமே வந்து இங்கே ஒரு மெமோரியல் மாதிரி அமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைனாசிட்டியோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரியறதுக்காக தான் யுனெஸ்கோ வந்து இந்த மானுமெண்ட்டை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மானுமெண்ட்கான ஸ்பெஷாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எதுக்காக இந்த இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 வந்துட்டு ஒரு பெரிய மழை வந்திருக்கு. அந்த மழையினால இந்த ஹுமாயூன் டோம் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2017 ஓப்பன் பண்ண வேண்டியது. ஆனால் ப்ராஜெக்ட் டிலே ஆனதால் இப்போ 2024 தான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற டைமில் வந்து இவங்க இந்த டெக்னாலஜிஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D இன்டெகிரேஷன். அதாவது அவங்க வாழ்க்கை வரலாறை வந்து 3D ஃபார்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மக்களுக்கு. இதை வந்து ஒரு எலிமெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக வந்துட்டு அங்கங்கே QR கோட்ஸ் மாதிரி வச்சு அங்கே வர்ற மக்கள் எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சில இன்ஃபர்மேஷன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில டெக்னாலஜியை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் இப்போ புதுசாக ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுமாயூன் டோம்புக்கு வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் வந்து ஒரு கல்லறை மாதிரி வச்சு அதை சுற்றி கார்டன் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கார்டன் மாதிரி அமைப்பு வந்ததால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஃப்யூச்சரில் தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு பெரிய மானுமெண்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த தாஜ்மஹாலுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து இந்த ஹுமாயூன் டோம்ப் தான் அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ் மூலயமா தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரீத்தி சுதன் அப்படின்றவங்களை வந்து யூபிஎஸ்சியோடைய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியோட சேர்பர்சனாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் சோனி அப்படின்றவர் தான். இவர் லாஸ்ட் மந்த் எண்டில் வந்துட்டு அவரோட ரெசிக்னேஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் IAS ஆஃபீஸர் பிரீத்தி சுதனை வந்து இந்த போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ யூபிஎஸ்சி அப்படின்றது என்ன விதமான ஒரு பாடி, இது வந்து எதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸாக பார்க்குறோம், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிரீத்தி சுதனை வந்துட்டு யூபிஎஸ்சியோடைய சேர்பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம், மனோஜ் சோனி அப்படின்றவங்க தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களை கொண்டு வர்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ ஒரு ஆர்டிக்கல் மூலிமா ஒரு பர்சனுக்கு வந்து பொசிஷன் தராங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன ஆர்டிக்கல் மூலிமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 316A. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்து இவங்க என்ன வேலை பார்க்கணும், இவங்களுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குது, இவங்க எந்த ஏஜில் ரிட்டையர் ஆகணும், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையுமே வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2025 வரைக்கும் தான் இவங்க சேர்பர்சன் போஸ்ட்டில் இருக்க முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி ஒருத்தவங்களுக்கு வந்து 65 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த போஸ்ட்டில் வந்து இருக்க முடியாது. ஸோ அதனால இவங்க ஏப்ரல் 2025 வரைக்கும் இப்போ டெம்பரரியாக இந்த போஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு பாடி வந்துட்டு எதுக்காக ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து IAS, IRS, IPS இந்த மாதிரி ஒரு பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது, செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது, போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் எடுத்து நடத்துறது வந்து யூபிஎஸ்சியோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாபாக இருக்குது. ஸோ இந்த யூபிஎஸ்சி வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டி இருக்கணும். இப்போ ப்ரெசண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் இந்த கமிட்டியில் இருக்காங்க. அதனால் ஒரு அடிஷனாக வந்துட்டு பிரீத்தி சுதன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்கீமை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா, இதனால் யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த NATS 2.0 அப்படின்ற போர்ட்டலில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மாதிரியோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்க கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணி தருவாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு வந்து இவங்க காம்பன்சேஷன் தராங்க. இதை தான் வந்துட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தராங்க அப்படின்னு நம்ம இந்த நியூஸில் பார்க்குறோம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு வந்து கேஷ் வந்துடும்.
ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நடுவில் எந்த ஆர்கனைசேஷனுமே இன்வால்வ் ஆகாமல் உங்களுக்கே டைரெக்டாக அந்த பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் இந்த நியூஸுக்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய பேரை ஹையர் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ டைரெக்டாக எல்லாரையும் வந்து ஒரே இடத்துல நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ட்டல்லேருந்து அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸஸ் வேணுமோ இல்லை என்ன மேன் பவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு லைன்டப்பாக இருக்குது இல்லையா. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நல்ல நேர்மையான சம்பளமும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த போர்ட்டலுக்கான பெனிஃபிட்டாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒலிம்பிக்ஸில் வந்து இந்த வீக் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த ஃப்ரான்ஸில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஈக்குவல் ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 50% மேல் அண்ட் 50% ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சஸ்டெயினபிளான முறையில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் இந்த ஒலிம்பிக்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸாக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம டைரெக்டாக இந்தியா எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கு, என்ன ஈவெண்ட்ஸில் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எடிஷனுக்கான ஃபர்ஸ்ட் மெடலை வந்து நம்மளுக்கு யார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனு பாக்கர் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க தான் வந்து மனு பாக்கர். இவங்க தான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் மெடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் மெடல் வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட்டில் வந்து மெடல் வாங்கியிருக்காங்க, பிரான்ஸ் மெடல். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கான செகண்ட் மெடலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் மெடல் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னில் குஷாலே அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த 3 மெடலுமே நம்மளுக்கு ஷூட்டிங் ஈவெண்ட்ஸில் தான் கிடச்சிருக்கு. ஸோ மனு பாக்கர் வந்து இந்த ஒலிம்பிக்ஸில் என்ன யூனிக்காக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு 2 ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரே ஒலிம்பிக் எடிஷனில் வந்துட்டு 2 மெடல்ஸ் வாங்கினது வந்து மனு பாக்கர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு ஃபீமேல் ஷூட்டர் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் ஃபீமேல் 20 இயர்ஸில் இவங்க தான் அப்படின்றதும் நம்மளுக்கு இந்த நியூஸ் மூலயமா தெரிய வருது. ஸோ இந்த டேபிள் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெடல் வந்துட்டு மனு பாக்கர் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கி கொடுத்தது எந்த ஸ்போர்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஷூட்டிங் தான், பட் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மெடலை வந்துட்டு இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. யார் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, மனு பாக்கர் அண்ட் சரப்ஜோத் சிங். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ தேர்ட் மெடல் யார் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வப்னில் குஷாலே அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க என்ன ஈவெண்ட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் அப்படின்ற ஒரு ஷூட்டிங் ஈவெண்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க. இவங்களுமே பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஸ்வப்னில் குஷாலே. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கான இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத் அப்படின்னு ஒரு சம்மிட் இருக்குது. இந்த சம்மிட்டோட 3rd எடிஷனை வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த சம்மிட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17, 2024 தான் நடக்க போகுது. ஸோ நம்ம வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து 2 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோபல் நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குளோபல் சவுத் அப்படின்னு 2 பக்கமாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த குளோபல் நார்த் அண்ட் குளோபல் சவுத் அப்படின்னு எதுக்காக இந்த பிரிவினை வந்துச்சு அப்படின்னா, குளோபல் நார்த்தில் வந்துட்டு மோஸ்ட்டாக டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. ஆனால் குளோபல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பாவர்ட்டி, அண்டர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இவங்களை கலெக்டிவாக குரூப் பண்ணி குளோபல் சவுத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஒரு முக்கியமான டர்மாக நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த குளோபல் சவுத் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜான்வரி 2023 மீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் வந்துட்டு நவம்பர் 2023 மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்மிட் வந்துட்டு எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் சவுத்துக்கு வந்து சில காமனான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. கிளைமேட் சேஞ்ச், இல்லைனா பாவர்ட்டி, இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து எப்படி ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம், அதுக்காக சொல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வரலாம்,
இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மிட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குளோபல் நார்த் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்துட்டு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடத்துனாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக அவங்க நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஓசோன் டிப்ளீஷன் இந்த மாதிரி நிறைய கிளைமேட் இவெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு இவங்க தான் காரணமாக இருக்காங்க. ஸோ இந்த குளோபல் வார்மிங், ஓசோன் டிப்ளீஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களால தான் காஸ் ஆயிருக்கு. ஆனால் அதனால சஃபர் ஆகுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் சவுத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம நியாயமாக வந்து கேள்வி கேட்கணும் இல்லையா. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கும் வந்து இந்த சம்மிட் வந்து ஒரு ஃபோரம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே கூடி அவங்களுக்கான ரைட்ஸை வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து இந்த டேமேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்காக ஒரு ஃபண்டு மாதிரி கேட்பாங்க. அந்த ஃபண்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டெல்லாம் வந்து ரைட்ஃபுல்லாக குளோபல் நார்த் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து கிளைம் பண்ணி அவங்க எல்லாரும் அவங்க கண்ட்ரீஸை வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக தான் இந்த சம்மிட்டை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த சம்மிட்டோட 3rd எடிஷன் வந்துட்டு இந்தியாவில் தான் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தரங் சக்தி அப்படின்னு ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அப் மாதிரி இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தரங் சக்தி அப்படின்றது வந்து ஒரு மல்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ். மல்டிலேட்ரல் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை தான் மல்டிலேட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைலேட்ரல் அப்படின்னா 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்துட்டு என்னதான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஏலையாக இருந்தாலும் இந்த டைமில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலூர் அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் வந்துட்டு இந்த ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்க போகுது. இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜோத்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கான செகண்ட் ஃபேஸ் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மிலிட்ரி எக்ஸசைஸாக இந்த தரங் சக்தி இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸ் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த குளோபல், நேஷ்னல் அண்ட் ஒலிம்பிக் நியூஸ் தவிர சில மைனர் நியூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இந்த ரவுண்ட் அப்பில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மென்ஸ் ஏஷியன் கப் அப்படின்ற 2025 எடிஷனை வந்துட்டு இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னா T20 அப்படின்ற ஃபார்மேட்டில் நடத்த போகிறாங்க. எதுக்காக T20 ஃபார்மேட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வேர்ல்டு கப் வந்துட்டு T20 ஃபார்மேட்டில் நடத்த போகிறதால இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் இதை வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்துட்டு வருஷம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து அவங்க என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், யுனெஸ்கோ அங்கீகாரம் வந்து எந்தெந்த மான்யூமெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து இந்த வருஷம் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் நடந்திருக்கு. ஸோ இது எத்தனாவது செஷன் நம்ம பார்த்தோம், 46th செஷன் வந்து நடந்திருக்கு நியூ டெல்லியில். இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க் வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு லோன் தராங்க. எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னா $200 million வந்துட்டு தராங்க. ஸோ இந்த லோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்குது இல்லையா, அந்த மிஷனுக்கு கீழே வந்து தூய்மை இந்தியாவை வந்து நம்ம உருவாக்கணும், அதுக்காக சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்காக இந்த லோனை வந்து இந்தியா வாங்குறாங்க. ஸோ இந்த லோனை வாங்கி இந்தியாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 100 சிட்டிஸில் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸ்க்கான ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு 8th பொசிஷனில் இருக்குது. எதுக்காக அப்படின்னா குளோபல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு இந்தியா வந்து 8th இடத்துலையே இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரும் வந்து இந்தியா 8th பொசிஷனில் தான் இருந்துச்சு, இந்த இயரும் இந்தியா 8th பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குளோபல் சினாரியோ எப்படி இருக்குது, அந்த இடத்துல நம்மளுக்கு கிளைமேட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரேட்லேயும் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அதனால தான் இந்தியா இன்னும் 8th பொசிஷன்லேயே இருக்குது அப்படின்றது தான் இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு நியூஸோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.